வணக்கம் நண்பா. ஒரு வழியா Yamahaவோட R15 அதுக்கப்புறம் MT-15 இந்த ரெண்டு பைக்குகளுக்கு காம்படிஷன் கொடுக்கறதுக்காகவே மார்க்கெட்ல சூப்பரான ஒரு பிராண்ட்ல இருந்து ஒரு ப்ராடக்ட் இறங்க போகுது. அது வேற எதுவுமே இல்ல, KTM பிராண்ட் தான். KTM கம்பெனில இருந்து இப்போ லோயஸ்ட் சிசி மாடல் அப்படின்னு பார்த்தோம்னா 125 சிசி பைக் இருக்குது. இந்த பைக்கே பாத்தீங்கன்னா 1,80,000 ரூபாய் எக்ஸ்ஷோரூம் பிரைஸ் கோட் பண்ணி நம்ம மார்க்கெட்ல செல் பண்றாங்க. இந்த பைக்குகளை அதாவது 125 சிசில இருக்கிற டியூக் RC இந்த ரெண்டு பைக்கையும் டிஸ்கன்யூ பண்ண போறாங்க. டிஸ்கன்யூ பண்ணிட்டு 160 சிசி செக்மெண்ட்ல பைக்கை லான்ச் பண்றதா பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த நியூஸை கேட்கும்போது எப்படி இருந்துச்சுன்னா, இது வரைக்கும் எந்த காம்படிஷனுமே இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு Yamaha கம்பெனி கிட்டத்தட்ட ஒரு 10 இயர்ஸ்க்கு மேல ரூல் பண்ணாங்க நம்ம மார்க்கெட்டை. அதாவது 185 சிசில ஒரு சூப்பர் ஸ்போர்ட் மாடலை கொடுத்து நம்ம யங்ஸ்டர்ஸ் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா கவர் பண்ணியிருந்தாங்க. பட் இதுக்கு மேல பாத்தீங்கன்னா அதாவது ரெகுலரான அப்டேட்ஸ் கொடுத்தாங்க. பட் இருந்தாலும் அதை தாண்டியும் அப்கிரேட் பண்ண வேண்டிய நிலைமைக்கு R15 அதுக்கப்புறம் MT-15 கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கறத மிக முக்கியமான விஷயம். ஏன்னா காம்படிஷன் அப்படின்ட்டு மற்ற கம்பெனிகள்ல இருந்து வந்துருந்துச்சுன்னா கூட அவ்வளவு பெருசா கன்சிடர் பண்ண மாட்டாங்க. பட் KTM கம்பெனில இருந்து வருது அப்படின்னா அது கண்டிப்பா ரொம்ப ரொம்ப பேசப்படும் அப்படிங்கறத மிக முக்கியமான விஷயம். ஏன்னா KTM பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு ஸ்லோகன் தான், ரெடி டு ரேஸ் அப்படிங்கிற ஸ்லோகனுக்கு கீழே தான் பைக்குகளை வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அது 1000 சிசி செக்மெண்டா இருந்தாலும் சரி, 125 சிசி செக்மெண்டா இருந்தாலும் சரி, KTM பொறுத்த வரைக்கும் ஒரே விஷயம் தான், அந்த பைக்குகள் எப்பவுமே ரேஸுக்கு ரெடியா தான் இருக்கும். அந்த அளவுக்கு பவர் அண்ட் டார்க் ப்ரொடியூஸ் பண்ற மாதிரி தான் அந்த பைக்குகளை வந்து டெவலப் பண்ணியிருப்பாங்க. சரி, ஓகே, பேக் டு த டாபிக். இந்த 160 சிசி செக்மெண்ட் இருக்குதுல, இது வந்து 200 சிசி செக்மெண்ட்ல இருக்கிற KTM டியூக்கோட இன்ஜின் இருக்குல்ல, அந்த இன்ஜினை தான் ரீசைஸ் பண்ணி நம்ம மார்க்கெட்ல கொண்டு வர போறாங்க. சோ இத்தனை நாள் வரைக்கும் இதை கன்சிடரே பண்ணாம இருந்துட்டு திடீர்னு ஏன் இந்த KTM கம்பெனி இதை கன்சிடர் பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரே விஷயம் தான். ஆவரேஜா பாத்தீங்கன்னா 20,000 யூனிட்ஸ் வரைக்குமே R15 அதுக்கப்புறம் MT-15 வந்து ஆவரேஜா நம்ம மார்க்கெட்ல ஒரு மாசத்துக்கு சேல் ஆயிட்டு இருக்குது. இந்த சேல்ஸ் அப்படிங்கிறது KTM ஓட கம்பைன்டு சேல்ஸ் அப்படின்னு பார்த்தாவே அதை விடவே கொஞ்சம் அதிகமா தான் இருக்குது. சோ அதனால தான் KTM கம்பெனி இந்த செக்மெண்ட்ல வந்து கால் எடுத்து வைக்கிறாங்க. 160 சிசி செக்மெண்ட் அப்படிங்கிறது நம்ம மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல செக்மெண்டாவே இருக்குது அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயம். KTM கம்பெனி இதுக்காக ஸ்பெஷலா என்ன பிரைசிங்ல கோட் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம்னா 1,92,000 ரூபாய், அதாவது 2 லட்சத்துக்கு ஒரு 8,000 ரூபாய் கம்மியா எக்ஸ்ஷோரூம் பிரைஸ்ல கோட் பண்ணி நம்ம மார்க்கெட்டுக்கு கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி கொண்டு வரும்போது லிட்டரலி பாத்தீங்கன்னா R15 ஓட பிரைஸுக்கு ஈக்குவலான பிரைஸை வந்து இது கோட் பண்ணி மார்க்கெட்ல வந்து நிறுத்துவாங்க அப்படிங்கறத நம்ம எதிர்பார்க்கலாம். சோ இந்த ஒரு விஷயத்தை கொண்டு வரதுனால ஈக்குவல் டு R15 அதுக்கப்புறம் MT-15 ஓட பிரைஸ்க்கு ஈக்குவலா கொண்டு வரதுனால கண்டிப்பா ஃபியூச்சர்ஸ்ல எந்த இடத்துலயும் குறை வைக்க மாட்டாங்க அப்படிங்கறத எதிர்பார்க்கலாம். USD ஃப்ரண்ட் ஃபோக்ஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் ஸ்லிப்பர் அசிஸ்ட் கிளட்ச், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இன்க்ளூட் பண்றதுக்கான வாய்ப்புகளும் இந்த வண்டியில நிறையவே இருக்குது. பவர் அண்ட் டார்க் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ல. ஏன்னா R15 அதுக்கப்புறம் MT-15 பீட் பண்ணணும்னா கண்டிப்பா பவர் அண்ட் டார்க்ல இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ணணும். ஏன்னா R15 அதுக்கப்புறம் MT-15ல VVA டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் டிஃபால்ட்டாவே 125 சிசி செக்மெண்ட்ல KTM கம்பெனி விட்டு இருந்தாங்களே, அந்த பைக்குகள் எல்லாமே ஆவரேஜா 14.5 bhp பவர் வரைக்கும் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது. R15 அதுக்கப்புறம் MT-15 பைக்குகள் இருக்குது இல்ல, இது 18.4 bhp பவர் வரைக்கும் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது. சோ இப்போ 160 சிசி செக்மெண்ட்ல இந்த பைக்குகளை கொண்டு வந்தாங்கன்னா KTM டியூக் 160 அதுக்கப்புறம் KTM RC 160 கொண்டு வந்தாங்கன்னா சீரியஸ்லி இந்த பைக்குகள் எல்லாமே 19 ல இருந்து 20 bhp பவர் வரைக்கும் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியதா இருக்கும். அந்த அளவுக்கு KTM பைக்குகளை டியூன் பண்ணி தான் நம்ம மார்க்கெட்ல கொண்டு வருவாங்க. அதாவது R15 MT-15 கிராஸ் பண்ற அளவுக்கு பவர் அண்ட் டார்க் இருக்கிற மாதிரி தான் ரொம்ப அக்ரெசிவா தான் நம்ம மார்க்கெட்ல கொண்டு வருவாங்க. அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல. முக்கியமா டியூல் சேனல் ABS-உம் இந்த பைக்ல இன்க்ளூடாவே வரும். சோ இந்த பைக்கோட பிரைஸை பத்தி பேசியாச்சு, இந்த பைக்கோட பவர் அண்ட் டார்க் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லியும் பேசியாச்சு. வெயிட் அப்படின்னு பார்க்கும்போது R15 விட கம்மியான வெயிட்ல கொண்டு வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படிங்கறத நம்ம எதிர்பார்க்கலாம். ரெண்டாவது முக்கியமான விஷயம், இந்த பைக்கோட லான்ச் எப்ப இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தீங்கன்னா மிட் 2025 அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சோ 6th இல்ல 7th மந்த், அதாவது ஜூன் மந்த் இல்லைன்னா ஜூலை மந்த்ல இந்த பைக்கை பத்தின அபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வந்து வரும். புக்கிங்ஸை வந்து ஓபன் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. சோ இதுக்கப்புறம் நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா இந்த கம்பேரிசன் அப்படின்னு சொல்லி வரும்போது இல்லப்பா R15 பைக் வந்து மைலேஜும் நல்லா கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டும் நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா பேசுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இந்த இடத்துல சூப்பர் ஸ்போர்ட் மாடல் அப்படின்னு போகும்போது பவர் அண்ட் டார்க் அப்படிங்கிறது முக்கியமாக வந்து பேசப்படும்ல. அப்ப கண்டிப்பா இதோட டிராக் ரேஸ் எப்படி இருக்குது, இதோட பவர் அண்ட் டார்க் எப்படி இருக்குது, இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கும் போது அதை பத்தியும் நம்ம டீடைலா பேசலாம். நீங்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க. இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எப்போ சொல்ற மாதிரி தான் மறக்காம லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம் நண்பா. டாடா.